செய்கிறார் அப்படின்னு சொன்னால் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். அப்போ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இப்போ என்னை பின்பற்றுகிறவன், அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றுகளாய் மாறும். அப்படி யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக வந்துட்டார். இப்போ ஆண்டவர் யாருக்காக வந்தார் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக தான் வந்தார். ஆனால் ஒரு கூட்டம் மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாங்க? விசுவாசிக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் அவர்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசிக்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படியா இருக்கிறாருன்னா அவர் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒளியாக அவர் செயல்பட அவர் விரும்புகிறார். அப்போ தேவரே என் விளக்கை ஏற்றுவி. அப்போ இதுவரை நமக்கு பிரகாசம் இல்லை, இதுவரை நமக்கு ஒளி இல்லை. ஆனால் இங்கு சங்கீதக்காரர் சொல்றாரு, நீங்கள் விளக்கை என்ன பண்ணுவீங்க? ஏற்றுவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த இப்போ விளக்கு என்றால் என்ன அப்படிங்கும்பொழுது 3 விதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு விளக்கை குறித்து. விளக்கு அப்படின்னும் போது வெளிச்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம யோபில் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவருடைய அருளிய வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். கர்த்தர் ஏற்றின தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். அப்போ நம்ம இருட்ட கடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? இருளை கடந்து போக முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களை ஆண்டவராகிய தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பயணங்கள், நம்ம பிரயாணங்கள் தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஆண்டவராகிய தேவன் ஏற்றுகிறார். அப்போது சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவரே என் விளக்கை ஏற்றுவி. அப்போ தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள், ஆமா, இயேசு அறியாத முன்னு நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகாரமாக இருந்தோம், இருட்டாக இருந்தோம், வெளிச்சம் இல்லை நம்மகிட்ட. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம அந்தகாரமாக இருந்தோம், வெளிச்சம் இல்லை நம்மகிட்ட, ஒளி இல்லை. ஆனால் இப்போ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்ம எப்படி இருப்போம்? வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமாக இருக்கிறாரு. அவருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? வெளிச்சம் வீச முடியும். ஆக்சுவலாக அது நம்முடைய வெளிச்சம் அல்ல, தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நம்ம போகிறதுனால நம்மளை எப்படி இருக்கிறோம்? இப்போ நல்லா டியூப்லைட்லாம் எரிஞ்சு நல்லா படிச்சு திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இருட்டாகும். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருட்டுக்குள்ளே இருக்கும். இப்போது லைட் இருக்கிறதுனால வெளிச்சத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதற்கேற்றது போல் நம்ம மாறும். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கும். இப்போ கர்த்தர் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசேஷ ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 20:27
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய். அப்போ இங்க தீபம் என்றது எதை குறிப்பிட்டார் ஆண்டவர்? மனுஷனுடைய ஆவி. அப்போ மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிதான் தேவன் தந்த தீபம். நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். அப்போ அவருடைய ஆவியை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறார். அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஆவி. அதுதான் வெளிச்சம் வீசுது. அல்லேலூயா. அது என்ன செய்யுது? உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? ஆராய். உள்ளம் என்றால் என்ன? ஆத்மா. அப்போ ஆத்மாவில் இருக்கிறதெல்லாம் எது ரிசர்ச் பண்ணா? தேவனுடைய ஆவி. அது மனுஷனுக்கு கொடுத்த ஆவி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை தான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் ஒரு தீபத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கர்த்தர் ஒரு விளக்கை ஏற்றிருக்கிறார். அப்போ அந்த விளக்கு தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் சரியான பாதையில் நடக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சகலத்தையும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா போதிக்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட முற்றிலுமாய் சரண்டாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை தான். இப்போ நான் நல்லா பார்க்குறேன், அதனால் நான் எங்கே விருப்பப்படுறேனோ அதை போகிறேன். இப்போ பார்வை இல்லைன்னா இன்னொருத்தருடைய உதவியை நம்ம என்ன பண்ணோம்? நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை தான். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் என்னை கொண்டு போக ஆண்டவரே, நீங்கள் என்ன கொண்டு போங்க. அப்போது நம்முடைய விருப்பத்தின்படியோ நம்முடைய சித்தத்தின்படியோ அல்ல, கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நம்மளை என்ன பண்ணோம்? ட்ராவல் பண்ணோம். அதான் ஆண்டு சொல்கிறேன், என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ நான் அங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் அப்படின்ற. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 42:16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை பாருங்க, இருளை கர்த்தர் எப்படி மாத்துறாரா? வெளிச்சமும் கோணலானவர்களை செவ்வையாக மாற்றுவேன் என்று ஆலோசனை. இப்போ குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் இருள் என்ன பண்றாரா? வெளிச்சமாக மாற்றுறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட முற்றிலுமாய் சரண்டர் ஆகும் பொழுது கர்த்தர் நம்மளை இதுவரை நடத்தாத பாதையிலே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் விளக்கை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருளை என்னவா மாற்றுறாருன்னா வெளிச்சமாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யோபுடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அற்புதமாய் கர்த்தர் யோபுவை ஆண்டவராகிய தேவன் நடத்தினார். யோபு 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோபு 11:17 அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போலவும் பிரகாசமாய் இருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பி. அப்ப இங்க வெளிச்சம் என்பதை எதை குறிப்பிட்டாங்க? அவருடைய ஆயுசு காலம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதுவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். அது 15 வசனம் வாசிக்க 11:15 அப்பொழுது உங்களுடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திறன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீ வருத்தத்தை மறந்து நினைப்பீர். அல்லேலூயா. யோபு 11:15 அவசியமா 15-16 வாசிக்கும்.
கடந்து போன தண்ணீரை போல் அதை நினைப்பி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எல்லா விதமான வருத்தங்கள், துக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருமண வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அப்போ ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கட்டாயம் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு விளக்கை ஏற்றுறேன் அப்படின்னு. இங்கே தாவீதுக்கு சொல்லப்பட்ட விளக்கு என்ன அப்படிங்கும்போது அவருடைய குமாரன், தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினால் எருசலேமை நிலைநிறுத்தி வருகிறதினாலும் அவனுக்கு எருசலேமிலே ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். அப்ப இங்க விளக்கு என்பது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னா அவனுடைய சந்ததியை குறிக்கிறது. அல்லேலூயா. தாவீதுக்கு அப்புறமா யாரு அடுத்தது ஆட்சி செய்வாங்க? சாலமோன் ஆட்சி செய்வாரு. அப்போ உன்னுடைய சந்ததிக்கு ஒரு விளக்கு, உன்னுடைய சந்ததியை ஆண்டவர் விளக்குன்னு சொல்ற. அல்லேலூயா. நிச்சயமா நான் தரேன் உனக்கு, நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பிள்ளைகளை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்போ தாவீது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் அதிகமாய் அவன் ஜெபித்தான், அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்றினார். அல்லேலூயா. தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. எந்த பிள்ளைங்க அடுத்தது ராஜாவா மாறுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன பண்ண பயங்கரமான ஒரு போட்டியெல்லாம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் யாரு செலக்ட் பண்ணாருங்க? ஆண்டவர் சாலமோனை ஆண்டவராகிய தேவன் செலக்ட் பண்ணார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி அவருக்கு பிரியமானவர்களை கர்த்தர் அடுத்தது என்ன பண்றாரு, ஆண்டவர் வர வைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ தேவனுடைய திட்டத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். வேதம் சொல்வது சங்கீதம் 132:17 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 132:17, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவிக்கிறவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அப்போ தாவீதுக்காக ஒரு கொம்பை என்ன பண்ணுவேன், முளைக்க பண்ணுவேன். கொம்பு என்பது மகிமை குறிக்கும், கொம்பு என்பது உயர்வை குறிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு அப்புறமாக யார் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அப்போ நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை நான் ஆயத்தம் பண்றேன், கர்த்தரை அபிஷேகம் பண்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோனை கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நமக்காக கர்த்தர் ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நமக்கு ஒரு விளக்கை ஏற்படுத்துகிறார். நம்முடைய சந்ததிகள் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, நம்முடைய தேசத்தில் நம்ம ஒரு விளக்காக மாறுகிறோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் சீயோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தம் கர்த்தர் ஒரு விளக்கை ஆண்டவராகிய தேவன் ஏற்றினார். அல்லேலூயா. நீங்க எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசம் எப்படி இருக்குங்க, வெளிச்சமா இருக்கு. அல்லேலூயா. காரணம் என்ன, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற தேசம் எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அதனால ஆண்டு சொல்றாரு, விளக்கை கொளுத்தி எங்க மூட மாட்டாங்க,
மரக்காலில் மூடி வைக்க மாட்டாங்க, அது விளக்கு தண்ணின் மேல வைப்பாங்க. அப்போ அது அநேகருக்கு என்ன உண்டாகும்? பிரகாசம் உண்டாகும். அது போல நீங்களும் கர்த்தர் உங்களை வெளிச்சமா மாற்றி ஆண்டவர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாருங்க? உயர்ந்த இடம். எல்லாரும் பார்க்கிறது போல கர்த்தர் உங்களை வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய பார்வை யார் மேல இருக்கும்? உங்க மேல இருக்கும். ஆண்டவர் யோசேப்பு ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். ஆனா 17 வயசுல தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? சொப்பனத்தை தர. ஆனா நிறைவேறது எத்தனை வருஷத்துல? 30 வருஷத்துல தான், 30வது வயசுல தான் அவர் என்ன பண்ணாருங்க? அவரு பார்வோனுக்கு அடுத்தபடியா மாறுறார். அப்ப இந்த 13 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது அப்படின்னா, பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், இதுதான் அந்த பாதத்தில் நடந்து வர. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்துருப்பார், அழைப்பு கொடுத்துருப்பார், ஆனா ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கு. அப்போ அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சம்பவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட, அதுக்கப்புறமா குழியில போட்டாங்க, அதுக்கப்புறம் போர்த்திபாருடைய வீட்டுக்கு போனார், அங்கே போர்த்திபாரால புறக்கணிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக அவர் இருந்ததுன்னா சிறைச்சாலை. அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து அதோடு அடுத்தது எங்க ஆண்டவர் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாருங்க? சிங்காசனத்துக்கு மாத்திட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம அதிகமா நெருக்கப்பட கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. கரெக்டான நேரத்துல ஏற்ற வேலையில கர்த்தர் நம்ம உயர்த்துறார். சிறைச்சாலையில் இருக்கிறவரையும் யோசிப்பை யாருக்கும் தெரியல. ஆனா ராஜாவுக்கு அடுத்தபடியா போகும்போது ராஜா சொல்றாரு, யோசேப்பினுடைய வார்த்தை இல்லாம ஒருத்தரும் கையும் ஆட்டக்கூடாது, கால் ஆட்டக்கூடாது. இப்ப எவ்வளவு பெரிய உன்னத பொறுப்புக்குள்ள அவர் போயிட்டு இருக்காங்க. இல்லையா? சிறைச்சாலையில் இருக்கும்போது இவரு ஒருத்தருக்கு அடிமையா இருந்தாரு. இப்ப கர்த்தர் எப்படி மாத்திட்டாருங்க? இவனுக்கு எல்லாரையும் அடிமையா மாத்திட்டாரு. இல்லையா? இப்ப தேவன் உங்க வாழ்க்கையில வச்ச திட்டம் சித்தம் எல்லாம் நிறைவேறுகிற வரை கர்த்தர் உங்களை புடமிட்டுட்டே இருப்பார். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் நிறுத்திடுவார். இல்லையா? அறிஞர் கர்த்தரை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துகிறார். ஒன்று உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற விளக்கு, இன்னொரு வாரிசார் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் ஆண்டவர் விளக்குன்னு சொல்றாரு. நீங்க தேசத்துல விளக்காய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அறிஞர் கர்த்தரை பிள்ளைகளை அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா. அதான் வேதம் சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்களோ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனங்களாக இருக்கிறீர்கள். இல்லையா? ஆண்டவருக்கு எத்தனை போஷன் இருக்கிறார்? நீங்க அவருக்கு சொந்த ஜனன்ற, சொந்த ஜனம், ஆசாரிய கூட்டம்ன்ற, பரிசுத்த ஜாதின்ற. அப்ப இதெல்லாம் எதற்காக? அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக. அப்ப ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டா? நான் விளக்காக ஏன் மாறணும்? இருள் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுக்குதான் கர்த்தரை நான் வெளிச்சமா மாத்துறேன். நான் வெளிச்சமா மாறிட்டேன், நான் மரக்காலே மூடி வச்சிட்டோம், நான் ஓரமாவே இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை வெளிச்சமா மாத்துறதுக்கு என்ன இருக்குலாம் போயிடும், அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப நீங்க எழுந்து பிரகாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வைக்கிறார். நம்ம வாழ்நாள்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல ஆண்டவர் 70 வருஷம், பலத்தின் மீதியா 80 வருஷம். அப்போ குறைஞ்சது நம்ம 80 ஆத்மாவாவது நம்ம ஆயுசு நாட்கள் என்ன பண்ணணும்? ஆத்மாதாயம் பண்ணிடணும். இல்லையா? எத்தனை பேர் ஆமைச்சது? உங்களுக்கு வயசு எத்தனைன்னு பார்த்துங்க. அத்தனை ஆத்மாதாயம் நம்ம இந்த நேரம் பண்ணியிருக்கணும். நம்ம விரலிட்டு சொல்ல முடியுமா? இத்தனை ஆத்மாக்கள் என் மூலமா சபைக்குள்ள வந்தது, ஞானஸ்தானம் பெற்றது, நான் ரட்சிக்குள்ள நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அவங்க நம்மளை பத்தி சாட்சி சொல்லுவாங்களா? இப்போ நம்ம மூலமா நடத்தப்பட்டது அப்படின்னா அந்த ஆத்மா நம்மளை பத்தி என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். நான் இந்த அக்கா தான் என்னை சபைக்கு கூப்பிட்டு போனாங்க, இந்த அக்காவால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த அண்ணனால் தான் நான் என்ன பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன்னு அவங்க சாட்சி சொல்லும் போது சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோமோ நம்ம? இல்லையா? அப்போ நம்ம ஒரு 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 கால்குலேட் வச்சுங்க. ஆண்டவர் 80 வருஷம் இந்த பூமியில நீ இருக்குன்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். 80 ஆத்மாவாவது நான் ஆத்மாதாயம் பண்ணி
நான் பரலோகத்துக்குள்ளே போகும்போது அந்த 80 பேர் என்ன பண்ணுறேன், என்ன வரவேற்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணோம், நம்ம நடக்கணும். ஒரு அருமையான ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் சொன்னார். அவர் என்ன பண்ணுவாரா, எதனா ஆத்துமாக்களை பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று செலக்ட் பண்ணுறாரு, டீ கடை ஒன்று செலக்ட் பண்ணுறாரு. சுவிசேஷம் சொல்கிற இடமே எந்த அவருக்கு டீ கடை தான். அந்த டீ கடைக்காரங்க சொல்லுவாரான், சுட 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 டீ போட்டு கொடுக்குது. நான் வந்தேன்னா என்ன பண்ணேன், சுட 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 டீ போட்டு கொடுக்குது. சும்மா அப்படி போகிறவங்களை கூப்பிட்டு வா ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சூடாக அந்த டீ குடிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்தில் அவர் என்ன பண்ணுவாரா, டீ வாங்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லுவார். இல்லையா? அப்போ கவனிங்க, கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியாவது சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணோம், அறிவிக்கும். அப்போது நான் ஆண்டவருக்காக செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். இல்லையா? ஒரு கூட்டம் நடத்தணும்னு வச்சுங்களேன், ஒரு 4 ஊழியக்காரர் வராங்க. அந்த 4 ஊழியக்காரருக்கு நம்ம ஒரு டிஃபன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்களாக வாலிட்டு என்ன பண்ணோம், ஐயா இன்னைக்கு கூட வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த காரியத்தை நான் எடுக்கிறேன், இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன். அப்போ என்னென்ன கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம வாலண்டியரியாக நம்ம இறங்கி நம்ம ஊழியத்தை செய்யும். இல்லையா? ஐயா சொல்கிற வரையே நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். ஐயா சொன்னால் செய்யலாம் அப்படின்றதில்ல. இல்லையா? சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்மளா என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் ஒரு உணர்வு. அல்லேலூயா. நான் பின்னாடி இருந்து நீங்கள் செய்யுங்க 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 சொல்கிறேன். அதே போல் ஆராதிக்கிறது அப்படின்னா ஆராதனை ஒன்று என்ன பண்ணணும், நீங்களாம் முழங்கால் போடணும், நீங்களாம் எழுதி நிற்கணும், நீங்களாம் நல்லா என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். இப்போ ஆண்டவருக்கு என்ன சொல்ற, நீங்கள் ஆசாரிய கூட்டம். அப்படின்னா அந்த ஆசாரிய கூட்டம்னா என்னங்க, ஆல்ரெடி எல்லாருமே எதில் வந்துட்டீங்க, ஊழியக்கார லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. அல்லேலூயா. கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கத்திரி பிள்ளைகளை அப்போ நல்லா கவனிக்கணும். ஊழியம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடையது அல்ல, அது கர்த்தருடையது. இல்லையா? எல்லாமே ஐயா செய்வார் ஐயா செய்வார்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அதை முயற்சி எடுக்கணும். கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களால் என்ன முடியும் அதை காரியங்கள் பண்ணணும். இல்லை ஐயா என்னால் நான் ஜோம் பண்ணுறேங்க, இதுக்காக ஒரு 2 மணி நேரம் நான் என்ன பண்ண போகிறேன், ஜோம் பண்ண போகிறேன், ஜோம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய திராணிக்கு என்ன தோணுதோ அந்த காரியத்தில் ஊழியத்தில் என்ன பண்ணோம், நம்ம பங்கெடுக்கணும். இல்லையா? கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதுவே கத்திரி பிள்ளைகளை ஆண்டு சொல்ல, நீ என் சொந்த சம்பத்தாக இருக்கிறேன், சொந்த ஜனமாக இருக்கிறேன். அதுவே கத்திரி பிள்ளைகளை உங்கள் எல்லாரையும் கர்த்தர் வெளிச்சமாக கர்த்தர் மாற்றி வச்சுருக்கேன். இனிமே நம்ம மறைஞ்சு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எழுந்து பிரகாசிக்கணும். போங்க 4 நம்ம கிராமத்துக்கு போங்க, கிராமத்துக்குள்ளே போங்க, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அருமையாக நம்ம முதியோர்களுடைய ஜப ஐக்கியத்தில் முதியோர்கள் என்ன பண்ணுறாங்க, அடுத்தால கூப்பிட்டு வந்துடுறாங்க. இல்லையா? கத்திரி பரிசு ஒரு அம்மா இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க, சபைக்கு வராங்க, ஆராதனைக்கே வராங்க. அப்போ இது எப்படி நடக்குது, முதியோர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க நீ வாமா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். வயசானாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆத்மாதாயம் பண்ணுறாங்க. அப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், இல்லையா? கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்படியாவது ஆத்மாக்களை நம்ம இனிமேல் புதுசாக ஒரு ஆத்மா வந்து ஆமே. இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒவ்வொரு நாளும் புது ஆத்மாக்கள் என்ன பண்ணோம், சபைக்குள்ளே வரணும். அதுதான் நம்முடைய சக்ஸஸ். ஊழியத்தினுடைய நிறைவு என்னது, ஆத்துமாக்கள் ஆதாயம். ஆத்மா ஆண்டவரே, ஆத்மாவால் நிரப்பும் ஆண்டவரே, எங்கள் சபையை நிரப்பும் சொல்லி கேட்டே இருக்கும். கர்த்தர் அதை கேட்டது போல நம்ம நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற, தேவரே என் விளக்கை ஏற்றுவே. அப்போ என்னுடைய இருளை நீங்கள் வெளிச்சமாக மாற்றுவீங்க. அப்போ நம்ம இருளை வெளிச்சமாக மாற்றுறது இல்லை, நம்ம அநேக ஜனங்களுடைய இருளை போக்குகிறவர்களாக கர்த்தர் உண்மையை கர்த்தர் வசனை கொண்டு கர்த்தரை சுதந்திரம் பண்ணுவோம்.